ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். இன்று அதிர்ச்சிகரமான ஒரு மரணத்தின் செய்தியோடுதான் காலை பொழுது விடிந்தது. இலங்கையினுடைய 35வது போலீஸ் மா அதிபரும் ஈஸ்டர் பயங்கரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் மிக முக்கிய சாட்சியம் ஒன்றை வழங்கியிருந்தவருமான CD விக்ரமரத்ன எனப்படும் சந்தன தீபால் விக்ரமரத்ன அத்துருகிரியவில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதேவேளை இது ஒரு தற்கொலை என்று ஒரு சில ஊடகங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை வர முன்னரே தீர்ப்பு கூறியிருக்கக்கூடிய அதிசயமும் நடந்தேறி இருக்கிறது. CD விக்ரமரத்ன தமது பாதுகாப்பு அதிகாரியினுடைய துப்பாக்கியை பாவித்தே தமது தலையில் சுட்டுக்கொண்டு இறந்து போனதாகவும் சொல்கின்றன ஒரு சில ஊடகங்கள். இது தொடர்பாக விசாரணை செய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் மே மாதம் 8ஆம் தேதி காலை பொழுதிலும் ஒரு அதிர்ச்சிகரமான மரணம் நடந்தது. ஏர்பஸ் லஞ்ச பணத்தில் 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 சந்தர்ப்பங்களில் வழங்கியதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சாட்சி சொன்ன முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையினுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி அரவிந்தடி சில்வாவினுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். கபில சந்திரசேனவின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னமும் வந்து சேரவும் இல்லை. அவர் இறந்தபோது அறையில் இருந்த மாத்திரைகள் தொடர்பாக அரச பகுப்பாய்வு அறிக்கை இன்னமும் கிடைக்கவில்லை. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது முக்கிய விசாரணைகளினுடைய மகா மூளைகள் எல்லாம் சாட்சிகள் இன்றி தப்பித்துக் கொள்வார்களா என்ற ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த சாட்சிக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு அச்சநிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. யோசித்து பார்த்தால் இந்த ஆட்சியும் விசாரணைகளும் இல்லாவிட்டால் CD விக்ரமரத்ன, கபில சந்திரசேன எல்லாம் உயிரோடு இருப்பார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. கபில சந்திரசேனவும் CD விக்ரமரத்னவும் அவர்களாய் தம் உயிரை மாய்த்து கொண்டார்களா, அல்லது அவர்களை அப்படி செய்ய யாராவது வற்புறுத்தினார்களா, அல்லது வேறு ஏதாவது மர்மமா என்று தெரியவில்லை. கூட்டு எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் CD விக்ரமரத்னவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு, நீ இப்படி சுட்டுக்கொண்டு இறந்து போகும் அளவுக்கு கோழை அல்ல என்று குறிப்பிட்டிருப்பது இந்த மரணத்தின் மீது இனம் புரியாத கேள்விகளை தூவிச் செல்கிறது. CD விக்ரமரத்ன 2019ஆம் ஆண்டு ஏப்ரலில் ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். CD விக்ரமரத்ன ராஜபக்ச குடும்பத்துடன் மிக நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவர் என்று சமூக ஊடகங்களில் பலரும் பலவாறாக கருத்து தெரிவித்திருந்தார்கள். இது எப்படியோ CD விக்ரமரத்ன கோட்டாபயவின் பதவி காலத்தில் நிரந்தர போலீஸ் மா அதிபரான ஒருவர். 2023ஆம் ஆண்டு நவம்பர் வரை அவருடைய பணி தொடர்ந்தது. CD விக்ரமரத்னவுக்கு எதிராக ஊழல் லஞ்ச லாவண்ய வழக்குகள் எதுவும் இல்லை என்ற போதிலும் பல்வேறு வழக்குகளில் சாட்சியாளராக பொறுப்பு கூற வேண்டியவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமான ஒன்றுதான் சாரா ஜெஸ்மின் விவகாரத்தில் அவர் வழங்கிய சாட்சி. சாரா ஜெஸ்மின் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சாய்ந்த மருதுவில் உள்ள வீடு ஒன்றில் தம்மை தாமே அழித்து கொண்ட பயங்கரவாத கும்பலுடன் இருந்தவர். அப்போது அந்த வீட்டில் சாரா ஜெஸ்மினுடன் மொத்தம் 19 பேர் இருந்தார்கள். அந்த பயங்கரத்துக்கு பிறகு உயிருடன் இருந்தவர்கள் 2 பேர் தான். ஒருவர் சஹ்ரானின் மனைவி ஹாதியா, மற்றது ஹாதியாவினுடைய மகள். அன்று இறந்து சிதறிப்போன உடல்களை அடையாளம் காண 2 தடவை DNA பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இந்த 2 DNA பரிசோதனைகளிலும் 16 பேரின் DNAக்கள் கச்சிதமாக பொருந்தி வந்தன. சாராவின் DNAக்கள் எதுவுமே பொருந்தவில்லை. ஆக 19 பேர் இருந்த வீட்டில் சஹ்ரானின் மனைவியும் பிள்ளையும் உயிர் தப்பிய நிலையில் 16 தான் பொருந்தி வந்தது என்றால் மற்றவரான சாரா எங்கே என்ற கேள்வி அப்போது பூதாகரமாக எழுந்தது. சாரா ஜெஸ்மினின் உறவினர்களின் DNAக்கள் சிதறி போயிருந்த உடல்களில் எதனோடும் பொருந்தாததால் சாரா ஜெஸ்மின் தப்பிச் சென்றிருக்கலாம் என்றே முடிவு செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி எரிகாயங்களுக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது ஹாதியா கைது செய்யப்பட்டார். அவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டார். ஹாதியா தனது சாட்சியத்தில் வெடிப்பு நடந்த பிறகு சாரா ஜெஸ்மினை தான் தெளிவாக பார்த்ததாகவும் அவர் இறக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். இதேவேளை புதைக்கப்பட்ட உடல்களை மீண்டும் தோண்டி எடுத்து DNA பரிசோதனைகளை செய்யுமாறு அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே CIDக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருந்தார். இது தொடர்பாக அப்போது CID பணிப்பாளராக இருந்த நிஷாந்த் டி சொய்சாவும் சாட்சியம் அளித்திருந்தார். சுரேஷ் சலே அப்போது தமக்கு வழங்கிய அழுத்தம் தொடர்பில் தெளிவாக நிஷாந்த் சொய்சா எடுத்துரைத்திருப்பது போலவே அன்றைய போலீஸ் மா அதிபரும் இன்று இறந்து போனவருமான CD விக்ரமரத்னவும் சாட்சியம் அளித்திருந்தார்.
சுரேஷ் சலேவுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்வது என்பது ஒரு பழக்கமாய் போயிருந்ததாகவும் அவர் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதை பொழுதுபோக்கு போல வைத்திருந்ததாகவும் சொல்லியிருந்தார் CD விக்ரமரத்ன. பாதுகாப்பு கவுன்சில் அமர்வுகளில் மீண்டும் ஒரு டிஎன்ஏ பரிசோதனையின் அவசியத்தை எப்போதும் பேசுபவராகவும் சிஐடி மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்குபவராகவும் இருந்தார் சுரேஷ் சலே. சிஐடியினுடைய வேலைகள் எல்லாம் மந்தகதியில் நடப்பதாகவும் தான் சொல்வது போல யாருமே செய்வதில்லை என்றும் சுரேஷ் சலே குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த சிஐடி 2 தடவைகள் டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்த பிறகு 3வது தடவை செய்வது வீண் வேலை என்று சொல்லியிருக்கிறது. இதன் போது குறுக்கிட்ட கோட்டாபய ராஜபக்ச, சுரேஷ், இதெல்லாம் உங்களின் தேவைக்காக நடப்பதாக இவர்கள் சிந்திக்க கூடும் என்று சொல்லியிருந்தாராம். கோட்டாபய சுரேஷ் சலேவை பேச விட்டு பார்த்து கொண்டு இருந்துவிட்டு இப்படி ஒரு முன்னாயத்த கேள்வியை கேட்டிருப்பது இங்கே அப்பட்டமாக புலனாகிறது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மீண்டும் அத்தனை உடல்களும் தோண்டி எடுக்கப்பட்டன. இது பற்றி சிஐடியில் கடமையாற்றிய முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் விபரமாக சொல்லியிருந்தார். 16வது குழியை அடுத்து எலும்பு துண்டுகள் கொண்ட ஒரு கருப்பு நிற பொலித்தீன் பை இருந்ததாகவும் அது 17D என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அது மனித உடலின் கீழ் முதுகெலும்பு என்றும் சொல்லியிருந்தார். இப்படி சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை சொன்னார் பாருங்கள். அதுதான் இங்கே ட்விஸ்ட் என்று சொல்லலாம். முதல் 2 டிஎன்ஏ பரிசோதனைகளில் அத்தகைய பை ஒன்று இருந்ததை தான் அவதானித்திருக்கவில்லை என்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இந்த சிஐடி இன்ஸ்பெக்டர். அப்படி என்றால் இந்த பொலித்தீன் பை எப்படி திடீரென்று குழிக்குள்ளே வந்தது? அதை கொண்டு போய் வைத்தவர்கள் யார்? விடை தெரியாத இந்த $1 மில்லியன் கேள்விக்கு இப்போது சிஐடி விடை கண்டுபிடித்து விட்டதா என்று தெரியவில்லை. அன்று அப்படி எடுத்துக்கொண்ட மாதிரிகளை எல்லாம் அள்ளி மீண்டும் டிஎன்ஏ பரிசோதனை ஆரம்பமானதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான முழுமையான அறிக்கை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கல்முனை நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட தயாராக இருந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவும் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலேவும் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு வந்து குறித்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு சென்றதாகவும் அந்த அறிக்கை அவர்களின் கைகளுக்கு போன அடுத்த நொடி போலீஸ் ஊடக பேச்சாளர் சாரா ஜஸ்மின் இறந்துவிட்டதாக ஊடகங்களை கூட்டி அறிவித்ததாகவும் தெரிவிக்கிறார் இந்த சிஐடி இன்ஸ்பெக்டர். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு இத்தனை ஆர்வமாக பதவி நிலையில் முதல் தர நிலை அதிகாரிகள் 2 பேர் வந்து ஒரு சாமானிய பியோன் போல டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கைகளை பத்திரமாக பெற்றுச் செல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். 99.9999% சாராவின் டிஎன்ஏ பொருந்துவதாகத்தான் அன்றைய ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. இப்போது 150 ரூபாவுக்கு விம்லிக்விட் 200 மில்லிலிட்டர். ஏனைய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. பேசாமல் 100 என்றே சொல்லி இருக்கலாம். இதற்கு தசமத்துக்கு வலது பக்கத்திலே 4 9களை போட்டு நீண்ட வசனம் எழுதினார்கள் என்று தெரியாது. ஏன் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு போய் சாரா ஜஸ்மினின் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்ற போலீஸ் விசாரணைக்கு தன் சாட்சியத்தில் ஒரு வினோத விளக்கத்தை கொடுத்திருந்தார் CD விக்ரமரத்ன. அதாவது சிறைச்சாலைகளில் அடிக்கடி மோதல் ஏற்படுவது தொடர்பாகவும் அரச பகுப்பாய்வு அறிக்கைகள் கிடைப்பது தாமதம் அடைவது தொடர்பாகவும் ஒரு கலந்துரையாடல் அப்போது இருந்ததாகவும் அந்த கலந்துரையாடலுக்கு போன சமயத்தில் இந்த டிஎன்ஏ அறிக்கையும் கிடைக்கப்பெற்றதாகவும் சொல்லியிருந்தார் CD விக்ரமரத்ன. உண்மையில் அன்று CD விக்ரமரத்ன போலீஸ் மா அதிபராக இருந்தாரா அல்லது சுரேஷ் சலேவின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஒருவராக இருந்தாரா என்று தெரியவில்லை. இந்த 3வது டிஎன்ஏ பரிசோதனை கிடைக்கும் சமயத்தில் ரணில் தான் ஜனாதிபதியாக இருந்தார். ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸை அழைத்து வந்து ஈஸ்டர் விசாரணைகளை நடத்துவதாக சொன்ன அதே ரணில் தான் ஜனாதிபதியாக இருந்தார். ஆனால் ஸ்காட்லாந்து எப்படி போனாலும் அவரால் கோட்டாபய நியமித்த அரச புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலேவை அகற்றக்கூட முடியவில்லை. சரி, இப்போது எங்கே சாரா ஜஸ்மின்? இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஆனால் சாராவை சுற்றித்தான் ஏகப்பட்ட மர்மங்கள் உலவுகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒருமுறை பாராளுமன்றத்தில் சாரா ஜஸ்மின் இறந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் விசாரணைகள் அவர் உயிருடன் இருப்பதாகவே சொல்வதாகவும் தேவைப்பட்டால் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். இதேவேளை CD விக்ரமரத்ன மற்றொரு முக்கிய விடயத்தையும் விசாரணைகளின் போது சொல்லியிருந்தார். அதாவது இலங்கைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த இந்திய உளவு சேவையின் அதிகாரி ஒருவர் சாரா ஜஸ்மின் விவகாரத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தியதாகவும்
சாரா ஜஸ்மின் இறந்து போனாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்பதை தம்மிடம் உறுதிப்பட தெரிவிக்கும்படி வேண்டிக் கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் சாரா ஜஸ்மின் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை வைத்துத்தான் தமது எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிட முடியும் என்று பொருள்பட நியூ டெல்லி எக்ஸ்பெக்ட்ஸ் ஏர்லி ரிப்ளை என்று இந்திய புலனாய்வு அதிகாரி மேலும் தெரிவித்ததாக CD விக்ரமரத்ன சொல்லியிருந்தார். இது எல்லாவற்றையும் விட அதி முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன ஒரு காணொலியில் சாரா ஜஸ்மின் பழைய பெயரான புலஸ்தினி என்ற நாமத்தில் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரு சிம் கார்டு கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சிம் கார்டை வாங்கியது யார், இதிலிருந்து யார் யாருக்கு அழைப்புகள் சென்றன என்ற இந்த விவரத்தையும் தரிந்து விளக்கமாக வெளியிடவில்லை. சிம்மில் இருந்து சில இலக்கங்களுக்கு அவுட் கோயிங் அழைப்புகள் போயிருப்பதாகவும், ஆனால் அந்த பக்கம் இன்கமிங் அழைப்புகளில் அவை எதுவும் பதிவாகவில்லை என்று அபூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் தரிந்து. பாருங்கள், 2019 ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடந்தது என்றே தெரியாத ஒரு பெண்ணினுடைய பெயரில் 11 மாதங்களின் பிறகு சிம் கார்டு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அதிசயமான நாடு. யார் இதை செய்தார்கள் என்ற மர்மங்களும் துலக்கப்பட வேண்டும். அதேவேளை CD விக்ரமரத்ன போன்று மிக முக்கிய சாட்சிகள் ஏராளமானோர் இருக்கக்கூடும். ஒரு சிலர் புலனாய்வு ஊடகவியலாளர்களுக்கு முன்னால் முன்னிலையாகி திடுக்கிடும் விவரங்களை எல்லாம் விளக்கமாக விவரித்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இங்கே ஒரு ஃபைல் கூட எஞ்சாது. நடப்பவைகளை பார்க்கும்போது பாதாள அரசுடன் மக்கள் அரசு நேரடியாக மோதிக்கொண்டிருப்பது தெளிவாகிறது. அடுத்த ஏப்ரல் 21க்கு முன்னர் மகா மூளைகள் வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்றார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ். தற்போதைய நிலைமையில் இருக்கின்ற சாட்சிகளை பாதுகாக்க முறையான திட்டம் ஒன்று இல்லாமல் போனால் அனைத்துமே காணல் நீராகிவிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.